எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்னைக்கு நம்ம வந்து குளோபலைசேஷன் அண்ட் தி இந்தியன் எக்கானமி சாப்டரில் செகண்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவோட இந்த சாப்டரை வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் தட் ஹவ் எனேபிள்ட் குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் தட் ஹவ் எனேபிள்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போன வீடியோவிலே சொன்னேன் என்னென்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் மூலமாக வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது டெக்னாலஜி, அப்புறம் வந்து லிபரலைசேஷன், அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதாவது WTO இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனால் வர ப்ரெஷர்ஸ் மூலமாகவும் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்துட்டு ப்ராஸ்பர் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொன்னேன்ல. ஸோ இந்த வீடியோவில் எஸ்பெஷலி என்ன பார்க்க போகிறோம், அதாவது ஃபேக்டர்ஸ் தட் ஹவ் எனேபிள் குளோபலைசேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் லிபரலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். லேட்டராக வந்து WTOவோட ரோல் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குளோபலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? யூஸ்வலாக வந்து இப்போ லிபரலைசேஷன் ஃப்ரீனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி வந்து குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜி அதிகம் இருந்துச்சுன்னா வந்து குளோபலைசேஷனும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி வந்து எதில் வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி வந்து அதிகம் தேவை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது எஸ்பெஷலி ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து டெக்னாலஜி இருந்துச்சுன்னா இட் வில் எனேபிள் தி ஃபாஸ்ட் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அட் லோவர் காஸ்ட். ஓகேங்களா? கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கூட்ஸ் வந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கண்டெய்னர் ஃபார் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து இது வந்து ஒரு ஷிப் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஓகேங்களா? போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டில் பாருங்கள் நிறைய கண்டெய்னர்ஸ் டப்பாக வந்துட்டு அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. இந்த டப்பாலெல்லாம் என்ன அப்படின்னா கூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஈவன் வந்துட்டு ஷிப்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், ரயில்வேஸ், பிளேன்ஸு, ட்ரக்ஸு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஹேண்டில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஷிப்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வேயாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மூலமாக நம்ம பண்ணுறதுனால யூஸ்வலாக ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து காஸ்ட்லி. ஓகேங்களா? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லி. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு இந்த கண்டெய்னர்ஸ் மூலமாக வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டோட ரேட்டும் வந்துட்டு சீப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்துட்டு நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து ஏர்லைன்ஸ்லேயும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டெய்னர்ஸ் மூலமாக அதாவது மொத்தமாக ஒரு கூட்ஸை வந்துட்டு அப்படியே போய் போடுறதுக்கு ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு அதாவது ஒரு டப்பாவாக போட்டு அதில் வந்து எல்லாத்தையும் அடக்கி வச்சு அதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது வந்து சீப்பாகவும் இருக்குது, ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு புதுசாக வந்து யோசித்த ஒரு இது தானே. ஸோ அது வந்துட்டு டெக்னாலஜி லிஸ்ட்டில் வந்து சேருது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம்னாலே டேரெக்டாக என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஐடி. ஓகேங்களா? ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி இன் டெலகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா டெக்னாலஜி இன் டெக்னாலஜி இன் அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து வரும். ஓகேங்களா? டெலகம்யூனிகேஷன்னா என்ன, இந்த தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேங்களா? அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டில் வந்துட்டு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து டெலகம்யூனிகேஷன். ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா டெலகம்யூனிகேஷன் என்ன,
டெலிகம்யூனிகேஷனில் என்னென்ன வரும் அப்படின்னா டெலிகிராஃப், டெலிஃபோன், அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு புதுசாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது டெலிகிராஃப், டெலிஃபோன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ புதுசாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் ஃபோனு, ஃபேக்ஸு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஃபேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஜாக்கி சான் பார்த்துருந்தா தெரியும். ஓகேங்களா? ஜாக்கி சான் எல்லா சீரீஸும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஃபேக்ஸ்னால் என்னென்னு. அடுத்தது என்ன அப்படின்னா கான்டாக்ட் அனதர் அரவுண்ட் தி வேர்ல்ட். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக தான் எங்கேயோ இருக்கிறவங்களோட நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகி பேச முடியுது. அவங்க கூட வந்துட்டு நம்ம அக்சஸ் வந்துட்டு பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அக்சஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன்ட்லி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னா டக்குன்னு கூகுளில் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும்ல. ஸோ இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக தான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அப்டேட் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன்ட்லி. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு தகவலை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு முக்கியமாக என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் எலக்ட்ரானிக் மெயில், அதாவது இமெயில், அப்புறம் வாய்ஸ் மெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம என்னென்னா ரொம்பவே நெக்லிஜிபிள் காஸ்ட்டில் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இன்டர்நெட்டும் இல்லை, கம்ப்யூட்டரும் இல்லை, ஃபோனும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ என்னோட ஒரு ரிசோர்ஸஸை வந்துட்டு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லைன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து அதுக்கு வந்து அதிகம் செலவு பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களும் அதிகம் செலவு பண்ணி அதை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வந்து காஸ்ட்லியான ஒரு விஷயம் நம்மள்ட்ட இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை அப்படின்னா. ஆனால் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று வந்ததுனால ஈஸியான ஒரு மெசேஜ் இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்து லைட்டாக ஒரு மெசேஜ் ஹாய்ன்னு மெசேஜ் போட்டேன்னா இங்கே மெசேஜ் போடுறது எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட வந்து டக்குன்னு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஸ்ப்ரெட்டிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? Information and communication technology has played a major role in the spreading out the production of services across country. இது போன பாயிண்ட்லேயே வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்துட்டு ஒரு மேஜர் சர்வீஸ் பண்ணுது. அதாவது இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது இந்த கஸ்டமர் கேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்துட்டு சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து யார் பண்ணுறது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த ஐடி டெக்னாலஜி தான் வந்துட்டு பண்ணுது. ஓகேங்களா? யூஸிங் ஐடி இன் குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஒரு நியூஸ் மேகசின் வந்துட்டு லண்டனுக்கு பப்ளிஷ் பண்ணுற ஒரு நியூஸ் மேகசின் வந்துட்டு எங்கே டிசைனும் பிரிண்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்க நியூ டெல்லியில். ஓகேங்களா? ஸோ அப்போ லண்டனில் வந்துட்டு ஒரு நியூஸ், அதாவது லண்டனில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் மோஸ்ட்லி தான் வந்துட்டு என்னென்னா லண்டனில் வந்து நியூஸாக போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லண்டனில் லண்டன் மக்கள் படிக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை வந்து எங்கே பிரிண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெல்லியில் வந்துட்டு பிரிண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறாங்க. நம்ம டெல்லியில் இருக்கிற அந்த இன்டர்நெட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே லண்டனில் நடக்கிற நியூஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க, அங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஆர்டர்ஸ் வேறு வரும், இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துட்டு பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ், இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களுக்கு தகுந்த வந்துட்டு பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி இங்கேருந்து லண்டனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்லைன்ஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பிளண்டி ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து லண்டன் மக்கள் படிக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணி இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மூலமாகவே ஏதோ ஒரு ஏர்லைன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட் பண்ணி விட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடி இன் குளோபலைசேஷன். இது எல்லாமே எது மூலமாக தான் நடக்குது அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக தான் நடக்குது. அவங்களுக்கு என்ன நியூஸ் பிரிண்ட் ஆகணும் எல்லாமே வந்து மெயில் மூலமாக வந்துடுது. ஓகேங்களா? இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் எல்லாமே வந்துட்டு இப்படி வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து அங்கே போயிட்டு வந்து என்ன நியூஸ் வேணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் என்ன பண்ணுதுன்னா இன்டர்நெட் மூலமாக வந்து இவங்களுக்கு வருது, இவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்டினரி பீப்புள், அதாவது இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்காது. ஓகேங்களா?
இது எல்லாமே யாருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா, அங்கே லண்டனில் இருக்கிறவங்களுக்காக பிரிண்ட் பண்ணுறதுனால டைரெக்டாக லண்டனுக்கு தான் போகும். இந்தியன் பர்பஸ்க்கு இந்த நியூஸ் பேப்பர் கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிபரலைசேஷன் ஆஃப் தி ஃபாரின் ட்ரேட் அண்ட் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஓகேங்களா? போன வீடியோலே சொன்னேன். என்ன லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீடம். ஓகேங்களா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லிபரலைசேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன தடவை சொன்னேன் என்ன அப்படின்னா, சைனீஸ் டாய்ஸ் வந்து ரொம்ப ரேட்டு சீப்பாக இருக்கிறதுனால இந்தியன் டாய்ஸ் வந்து மக்கள் வந்து அதிகம் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு மக்கள் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டினரி மேனாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இம்போர்ட் டாய்ஸ் வந்து தான் வந்துட்டு வாங்குவாங்க. அதாவது சைனீஸ்லேருந்து வர இம்போர்ட் டாய்ஸ் வந்து இந்தியாவில் சீப்பாக கிடைக்கிறதுனால அந்த டாய்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து சைனா வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அவங்களோட ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்து என்ன ஆயிரும்னா, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு டாயே இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு டெடிபியர் இருக்குது. அந்த டெடிபியர் வந்துட்டு சைனா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த அந்த டாய்க்கு வந்து இந்தியா வந்து டேக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா, அந்த டாய்க்கு வந்துட்டு இந்தியா வந்து டேக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு வந்து டேக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா, அந்த டேக்ஸ் போட்டதுனால அந்த டாய் என்ன ஆயிரும், அந்த டாய் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அது வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதாவது ஹையர் ப்ரைஸஸ் ஆயிரும். ஸோ ஹையர் ப்ரைஸஸ் ஆயிடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி எதாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த சைனீஸோட ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சிடும். இந்தியன் ப்ராடக்டே வந்து மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? சொல்லப்போனால் இந்தியன் ப்ராடக்ட் வந்து ரேட்டு கூடவாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணி நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சைனீஸ் டாய்ஸ் வந்து நோ லாங்கர் சீப்பர். அதாவது சீப்பாக இல்லை அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்தியன் டாய்ஸ்க்கு போயிடுவாங்க. சைனீஸில் அந்த மேனுஃபேக்சர்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்தியாவுக்கு நம்ம இந்த சாய்ஸ் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் தேடி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சைனீஸ் டாய்ஸ் வில் ரெடியூஸ் த மார்க்கெட் அண்ட் இந்தியன் டாய்ஸ் மேக்கர்ஸ் வில் ப்ராஸ்பர். ஓகேங்களா? ஸோ சைனீஸ் டாய்ஸ் மேக்கர் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த ஒரு மார்க்கெட் வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதாவது சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் ரேட் சீப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இது வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டாய்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த லிபரலைசேஷன் அதாவது ஒரு பேரியர் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தா. ஓகேங்களா? பேரியர் கொண்டு வந்தால் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆவாங்க. ஓகேங்களா? டேக்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இம்போர்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு டேக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் தி ட்ரேட் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரேட் பேரியர் அப்படின்னாலே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், எதையோ ஒன்று தடுக்கிறது தான் வந்துட்டு பேரியர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்கே எதை தடுக்கிறாங்க அப்படின்னா இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் ஆகி வர ப்ராடக்ட்ஸ் தடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், டேக்ஸ் போட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து வராது. ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் வந்து அதிகம் வராது. ஏன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் அப்படியே சேல்ஸ் ஆனாலுமே அதிகமான ரேட்டுக்கு விற்கிறதுனால என்ன ஆகாது அப்படின்னா அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகாது. ஸோ அதிகமாக வந்து இம்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் பேரியர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ஃபாரின் ட்ரேட். ஓகேங்களா? ஃபாரின் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ இந்த ட்ரேட் பேரியர் அப்படின்னு வந்து ஒன்று யூஸ் ஆகுது. திடீர்னு பேரியர் போடலாம், திடீர்னு பேரியர் ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டை தான் இருக்குது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த பேரியர் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரேட் பேரியர் இப்போ வந்து டேக்ஸ் கம்மியாக போட்டாங்கன்னா ஃபாரின் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் அதிகம் போட்டாங்கன்னா ஃபாரின் ட்ரேட் வந்து குறையும். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட்டை தான் வந்துட்டு அந்த அத்தாரிட்டி இருக்குது. என்னென்னா வாட் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஹவு மச் ஷுட் என்டர் தி கண்ட்ரி, எவ்வளோ கூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னென்ன கூட்ஸு அது எவ்வளோ அமௌண்ட்டில் வந்துட்டு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட்டை தான் இருக்குது. ஓகேங்களா?
இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அது வந்து என்ன பண்ணிடுச்சு, இண்டிபெண்டன்ட் ஆச்சுல நம்ம 1947 இண்டிபெண்டன்ட் ஆனோம்ல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆன ஒரு கொஞ்சம் காலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபாரின் ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு நிறைய பேரியர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நிறைய பேரியர்ஸ்னால் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண ஏதாவது ஒரு கூட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூட்ஸில் வந்துட்டு பேரியர் போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல. இண்டிபெண்டன்ட் ஆன டயத்தில் இந்தியா ரொம்பவே பேக்வர்டான கண்டிஷனில் இருக்குது. என்னதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைச்சாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னவாக தான் இருந்தாங்க, புவராக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதை விற்றா தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட் வந்து மக்கள் எல்லாரும் அதையே வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு இதை கருதி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு பேரியர்ஸ் வந்து அதிகம் போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, ப்ரொடெக்ட் தேர் லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் தி ஃபாரின் காம்படிஷன். ஃபாரின்லேருந்து வர காம்படிஷன்லேருந்து நம்மளோட ஓன் ப்ரொடியூசர்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி பேரியர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்போ தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1950s அண்ட் 1960s தான் வந்துட்டு 50-60s தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அப்போ தான் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா முக்கியமாக அத்தியாவசியமாக சில விஷயங்கள் வந்துட்டு தேவைப்படுறதா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெஷினரிஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெட்ரோலியம், அதாவது பெட்ரோலு, டீசல், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ், முக்கியமாக தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு முன்னாடி 50-60s முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எல்லா டெவலப்டு கண்ட்ரி, இப்போ இருக்கிற எல்லா டெவலப்ட் கண்ட்ரி, இப்போ யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லா டெவலப்ட் ஆன கண்ட்ரீஸும் என்ன அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸில், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்னு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும்ல. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இப்போ இருக்கிற எல்லா டெவலப் கண்ட்ரீஸும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக தான் இருந்துச்சுன்னா, அவங்களோட லோக்கல் ப்ரொடியூசர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அவங்களோட லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்னால் இப்போ அக்ரிகல்ச்சராகவே இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டராகவே இருக்கட்டும், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸாகவே இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் வந்து பாதுகாக்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ரேட் பேரியர் அப்படிலாம் கொண்டு வந்து அவங்களோட ஹோம் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்தியாவும் ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 1991 படி வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்தியா வந்து கொஞ்சம் மிடில் ரேஞ்சில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மிடில் ரேஞ்சில் வர ஆரம்பிக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு சரி ஃபாரின் காம்படிட்டர்ஸோட வந்துட்டு இவங்க வந்து கம்பீட் பண்ணட்டும், ஃபாரின் ப்ரொடியூசர்ஸோட இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ட்ரேட் பேரியர்ஸை வந்து லூஸ் விடுறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் வந்து போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஒரு இதுனா, காம்படிஷன் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகேங்களா, சப்போர்ட்டட் பை பவர்ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ட்ரேட் பேரியர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதை வந்து யாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, சில இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது WTO இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட் பேரியர் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா பேரியர்ஸ் வந்து ஃபாரின் ட்ரேட் ரிமூவ் லார்ஜ் எக்ஸ்டென்ட். என்னென்னா அதாவது இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேடுக்கான பேரியர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கம்மியான டேக்ஸ், இம்போர்ட் டியூட்டிஸ் தான் வந்துட்டு போடுறாங்க, அதிகம் வந்து டேக்ஸ் வந்து போடலை. ஸோ அதிகம் டேக்ஸ் போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேட் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா, அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேட் வந்துட்டு அதிகம் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பேரியர்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கூட்ஸ்
கூட்ஸ் வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் ஃபாரின் கம்பெனிஸும் வந்துட்டு, அதாவது இந்த எம்என்சிஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறாங்க. போன வீடியோவில் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே எம்என்சிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே குளோபலைசேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து ஈஸியாக வந்து இங்கே செட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ரிமூவிங் பேரியர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பை தி கவர்மெண்ட் இஸ் வாட் இஸ் நோன் பை லிபரலைசேஷன். ஓகேங்களா? அதாவது பேரியர்ஸ் வந்து பேரியர்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, அதாவது கவர்மெண்ட் செட் பண்ண பேரியர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கவர்மெண்ட்டே வந்து ரிமூவ் பண்ணுறது பேர் தான் லிபரலைசேஷன். அதாவது ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் வந்து லிபரலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்துட்டு கவர்மெண்ட்டு வந்துட்டு எந்த ஒரு டெசிஷன் எடுக்காமல் அந்த பிஸ்னஸிங் குரூப்ஸே வந்துட்டு எல்லா டெசிஷன்ஸும் வந்து எடுக்கிறாங்க. அவங்களே வந்து ரேட்டை வந்து என்னென்னு இது பண்ணுறாங்க, ரேட் வந்து அவங்களே நிர்ணயிக்கிறாங்க. அப்புறம் லேபர்ஸோட குவாலிட்டி வந்து இவங்களே பார்க்குறாங்க. லேபர்ஸோட ஒர்க்கிங் ஹார்ஸ், அவங்க வந்துட்டு அவங்களோட சேலரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் கிளாஸே வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த எம்என்சிஸே வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரின் கம்பெனிஸே வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மச் லெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் மோர் லிபரல். ஓகேங்களா? அதிகமான எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, அதிகமாக எந்த ஒரு கஷ்டமும் வேரியர்ஸும் இல்லை, அப்படி தடுப்பும் இல்லை அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெக்னாலஜி ஃபேக்டர் பார்த்தோம். அடுத்து என்னென்னு பார்த்தோம், லிபரலைசேஷன் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி ப்ரெஷர் போட்டு நம்மளை வந்து எப்படி வந்து குளோபலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? விஷுவல் முதல் சொன்ன மாதிரி தான் லிபரலைசேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் சப்போர்ட்டட் பை சம் பவர்ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அதாவது லிபரலைசேஷன், அதாவது ட்ரேட் எல்லாம் ஃப்ரீயாக நடக்கணும் அப்படிங்கிறது வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா சம் ஆஃப் தி பவர்ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் ஒன்று தான் நம்மளோட டபிள்யூடிஓனா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரேடு வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ட்ரேட் பேரியர் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து நல்லது. அதே ட்ரேடுக்கு வந்து ஒரு பேரியர் போட்டால், ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடுப்பு போட்டால் அது வந்துட்டு இட்ஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடுப்பும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடுப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ட்ரேட் பிட்வீன் கண்ட்ரீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். சுற்றி ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கிற ட்ரேடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும், எந்த ஒரு பேரியரோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் நேஷன்ஸ் ஷுட் லிபரலைஸ் தேர் பாலிசிஸ். அதாவது இந்த ட்ரேட் பாலிசிஸ் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு லிபரலைஸ் பண்ணணும், ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீயாக விட்டால் தான் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதாவது அதிகமான இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டாலும் ட்ரேட் பண்ண முடியாது, அதிகமான எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் வேறு கண்ட்ரிலேருந்து போட்டாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எல்லா நேஷன்ஸும் வந்துட்டு இந்த ட்ரேட் பேரியர் வந்து ரிமூவ் பண்ணணும், ட்ரேடை வந்து லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து டபிள்யூடிஓவோட எய்ம் என்ன அப்படின்னா, மெயினான எய்ம் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் தி டபிள்யூடிஓ அப்படின்னு கேட்டால் லிபரலைஸ் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இவங்க என்ன அப்படின்னா இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியேட்டட் பை டெவலப்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் வந்து இந்த டபிள்யூடிஓவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டபிள்யூடிஓ தான் எல்லா ரூல்ஸும் போடும். எது ரிலேட்டடானா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரிலேட்டடாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு யார் போடுவா அப்படின்னா இந்த டபிள்யூடிஓ தான் போடுவாங்க. இதோட மெயின் எய்ம் என்னென்னா லிபரலைஸ் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது அட் ப்ரெசன்ட் கரண்ட்லி வந்து எத்தனை கண்ட்ரி வந்துட்டு மெம்பர் ஆஃப் டபிள்யூடிஓ அப்படின்னா 164 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? மொத்தம் வேர்ல்டில் வந்து எத்தனை கண்ட்ரீஸ்னால் 196 கண்ட்ரீஸ். அதில் 164 கண்ட்ரீஸ் என்னது மெம்பர் ஆஃப் டபிள்யூடிஓ. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிமெரிட், அதாவது இந்த டபிள்யூடிஓட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு அன்ஃபேராக, அதாவது ரொம்பவே வந்து
அன்ஃபேராக வந்து நடந்துக்கிறாங்க. அதாவது ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த WTO. அந்த WTO என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு பேரியரும் இந்த ட்ரேடில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு, அதாவது நீங்கள் ட்ரேடை வந்து லிபரலைஸ் பண்ணணும், ட்ரேடை வந்து ஃப்ரீயாக பண்ணணும், எந்த ஒரு இம்போர்ட் டியூட்டிஸில் போடக்கூடாது, டேக்ஸ் அதிகமாக போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தப்புகளை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகப்படுத்திக்கிறாங்க. இது மாதிரி அவங்களோட ட்ரேட் பேரியர்ஸை அவங்க திருப்பி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரேட் பேரியர்ஸோடு தான் இருக்காங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து ட்ரேட் பேரியரோடு இருக்கக்கூடாது, ட்ரேட் பேரியர்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு டெவலப்ட் கண்ட்ரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பேரியர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் WTO என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஃபோர்ஸிங் தி டெவலப்பிங் கண்ட்ரி டு ரிமூவ் தி ட்ரேட் பேரியர். என்ன டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்துட்டு ட்ரேட் பேரியர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு WTO ஃபோர்ஸ் பண்ணுது. அதே வந்து டெவலப்டு கண்ட்ரீஸை அது எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அது வாட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு இதோட மெயினான டிமெரிட். ஓகேங்களா. இப்போ வந்து டிபேட் ஆன் தி ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா. USA மாதிரி கண்ட்ரீஸில் வந்துட்டு பாருங்களேன், USA மாதிரி கண்ட்ரீஸும் இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ். USA அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து டெவலப்டு கண்ட்ரி. இதே இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகேங்களா. USAவோட அக்ரிகல்ச்சர் படிப்பாங்க. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சரோட GDP, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட அந்த ஒரு ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1% தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்து அமெரிக்காவில் GDP கொடுக்குது. ஓகேங்களா. அப்புறம் லெஸ் தென் 0.5% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ஸில் வந்து இருக்காங்க. லெஸ் தென் 0.5% தான் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. என்ன தான் இவ்வளோ கம்மியான ப்ரொடக்ஷன் என்ன தான் இந்த மாதிரி இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிகமான அமௌண்ட் மணி கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட விளையிறத மக்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவை பணம் தானே. அந்த பணத்தை கவர்மெண்ட்டை ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட விளையிறத மக்கள்கிட்ட சீப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இதனால் கன்சியூமருக்கும், அதாவது நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ்க்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் அந்த ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு இது வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து சீப்பான ரேட்டில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு போகும்போது அந்த கண்ட்ரிலேயும் அந்த ப்ராடக்ட் சீப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு கண்ட்ரி, இப்போ வந்துட்டு USA இருக்கிற ஒரு அரிசி, ஓகேங்களா, அது சீப்பாக இருக்குதுன்னு வைங்க, அது வந்து நம்ம நாட்டுக்கு வருது, நம்ம நாட்டில் வந்துட்டு வருது. இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு கேஜி அரிசி வந்து இப்போ ஒரு 500 அப்படின்னு வைங்களேன். 500 இருக்காது, ஆனால் 500 அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன். ஓகேங்களா. அசம்ஷன். இப்போ 500 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ நம்ம நாட்டில் வந்து அரிசி வந்து 500. இதே USA வர அரிசி வந்து 200 அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணி போய் வாங்குவாங்க? USA வர அரிசியை தானே வாங்குவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அரிசியே வாங்கிட்டு இருந்தால் அப்போ நம்மளோட ஃபார்மர்ஸோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரி தான், ஆனால் டெவலப் கண்ட்ரியாக இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட் பேரியர், அதாவது WTOவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கெலாம் வந்துட்டு மணி ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டாம், மணி சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் வந்துட்டு USA இந்த மாதிரி டெவலப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல அந்த ஒரு பர்டிகுலர் நாட்டோட அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸோட கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுகிறீங்கள, அதை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் உங்களோட ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்போர்ட் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் எங்களோட ஃபார்மர்ஸ்க்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ எங்கள் நாட்டோட ஃபார்மர்ஸோட நிலைமை என்ன ஆகுது? இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடா, இது வந்து ஒரு நியாயமான ட்ரேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஓகேங்களா. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸை வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதே டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. இதே டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு 1008 ரூல்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா.
அடுத்தது என்ன அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா, குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இன்ட்ராக்ஷன் அமௌங் தி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் தானே. ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து கிரேட்டர் காம்படிஷன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதிகமாக வந்து காம்படிஷன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த குளோபலைசேஷன். ஓகேங்களா, யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தா லோக்கல் அண்ட் தி ஃபாரின் ப்ரொடியூசர்ஸ். லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஃபாரின் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இடையில என்னென்னா நிறைய காம்படிஷன் வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, இந்த காம்படிஷன் அதாவது இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் ஃபாரின் ப்ரொடியூசர்ஸும் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாருனாங்கன்னா யாருக்கு வந்து இது பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு கன்சியூமர்ஸ்க்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கிரேட்டர் சாய்ஸ், அதிகமான சாய்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு பொருளே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கலாம், ஒரு பொருளே வந்துட்டு நிறைய விதமாக இருக்கலாம். ஸோ ஓகேங்களா, இதில் புரியுதுல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவாக கிடைக்கும். அப்புறம் வந்து லோவர் ப்ரைஸுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். அப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. யார் கன்சியூமர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இந்த அட்வான்டேஜ் டு கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எஸ்பெஷலி டு த வெல் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். ஓகேங்களா, வெல் ஆஃப் செக்ஷன் அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மிடில் கிளாஸ் இல்லைனா மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் மேல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த காம்படிஷன் மூலமாக வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ஓகேங்களா, இப்போ 2 பேருக்கு இடையில காம்படிஷன் இருக்குது. இப்போ உங்கள் கிளாஸ்லேயே வைங்களேன் 2 டாப்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 பேருக்கு இடையில யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுன்னு போட்டி வருது. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ண தானே பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அவங்களோட மார்க்கை எவ்வளோ தூரம் கூட்டணுமோ அதே மாதிரி கூட்ட ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு ரேங்க்குக்காண்டி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட வெரைட்டிஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கன்சியூமர்ஸை கொண்டு போய் ரீச் ஆகணும், அவங்க தான் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே என்ன நான் தான் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இங்கே என்னென்னா என் ப்ராடக்ட் தான் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, எம்என்சி அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் 20 இயர்ஸில் வந்துட்டு என்னென்னா கிட்டத்தட்ட 2000ல இருந்துட்டு இன்க்ரீசஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஓகேங்களா, அதாவது எம்என்சி அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து மேஜரான ஒரு விஷயம் குளோபலைசேஷனுக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த எம்என்சி வந்துட்டு அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா நம்மக்கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட். ஓகேங்களா, அதாவது எம்என்சிஸ்க்கும் வந்து பெனிஃபிட். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்குது, எல்லா ரிசோர்ஸஸும் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரி டெவலப்பிங்லேருந்து டெவலப்டாக மாறுறதுக்கு, டெவலப் ஆகுறதுக்கு வந்து ஒரு கீ தான் வந்துட்டு இந்த எம்என்சிஸ். ஓகேங்களா, இவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த எம்என்சிஸ் வந்து மோஸ்ட்டாக எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா செல்ஃபோன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பேங்கிங் எக்ஸெட்ரா. இது எல்லாத்துலேயும் வந்துட்டு அதாவது செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் இப்போதைக்கு வந்து இந்தியா தான் வந்து நம்பர் 1. ஓகேங்களா, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இப்போதைக்கு இந்தியா தான் வந்து நம்பர் 1. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஆட்டோமொபைல்ஸ்னால் வந்துட்டு ஸ்கூட்டி, பைக்கு, காரு இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா, ஜென்ரேட்டர்ஸ், ஏசி இதெல்லாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கொக்கோ கோலா இதெல்லாமே வந்து எம்என்சிஸ் தான் வந்துட்டு பண்ணுறது. ஓகேங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த பீஸா, பர்கரு அதெல்லாம். ஓகேங்களா, பேங்கிங்கு இது எல்லாத்துலேயும் வந்துட்டு எம்என்சிஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாம் தான் வந்து யார் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா வெல் ஆஃப் பயர்ஸ், அதாவது மிடில் கிளாஸ் இல்லைன்னா மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் மேலே இருப்பாங்கள்ல. ஸோ அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இதுதான். அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா பணம் பார்க்குறது ஈஸியாக வந்து யார் போய் வாங்குவாங்க அப்படின்னா மிடில் கிளாஸு இல்லைன்னா ஹை மிடில் கிளாஸ் அப்படி தான் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா, இதனால என்ன ஆகுது, இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா நியூ ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட். ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த எம்என்சிஸ் வர்றதுனால. ஓகேங்களா, அடுத்தது வந்து லோக்கல் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ண, அதாவது எந்தெந்த கம்பெனிலாம் ரா மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுதோ அந்த கம்பெனிக்கும் வந்துட்டு ஒரு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கிது, அந்த கம்பெனியும் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிது. ஓகேங்களா, இந்த எம்என்சிஸ்னால அதாவது நம்மளோட ஃபார்மர்ஸும் வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து
இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து கொடுக்கணும்ல, அதனால வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன லோக்கல் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட் பண்ணும்ல, அந்த ப்ராடக்ட்டே வந்துட்டு ஒரு சில கம்பெனிக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ரா மெட்டீரியலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்துட்டு நம்மளோட லோக்கல் கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம லோக்கல் கம்பெனிஸும் வந்து பெனிஃபிட் ஆகுறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா டாப் இந்தியன் கம்பெனிஸ் பெனிஃபிட் என்னென்னா இன்க்ரீஸ்ட் காம்படிஷன். என்னென்னா சில கம்பெனிஸ் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. ஏன் எதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஓகேங்களா? காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க வந்துட்டு நியூ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் மாற்றுறாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டாப் இந்தியன் கம்பெனிஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா பெனிஃபிட் ஆகுது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் கொலாபரேஷன் வித் ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேங்களா? சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸ் கூட ஜாயினாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜாயினாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அவங்க வந்து புது டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ், ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், புதுசாக வந்துட்டு நியூ மெஷினரிஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒரு எம்என்சிஸ் மூலமாக வந்து இவங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து குளோபலைசேஷன் வந்துட்டு சம் இந்தியன் கம்பெனிஸை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸாக மாற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சில இந்தியன் கம்பெனிஸை மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸாக வந்து மாற்றிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கம்பெனி அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், இது வந்து ஆட்டோமொபைல். அடுத்தது இன்ஃபோசிஸ், ரான்பேக்ஸி, ஏஷியன் பெயிண்ட், சுந்தரம் ஃபேஸ்டனர்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ், இந்த இந்தியன் கம்பெனிஸ் இது எல்லாமே நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ். ஓகேங்களா? இந்த இந்தியன் கம்பெனிஸும் என்னென்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கம்பெனிஸ் எப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து இந்தியாவில் மட்டும் அதோட பிரான்ச் இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்துட்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது it creates the new opportunities in services such as IT. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இதில் வந்துட்டு இந்த சர்வீசஸில் வந்துட்டு குளோபலைசேஷன் புதுசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா லண்டனுக்கு மேகசின் வந்துட்டு அனுப்புது அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது லண்டனுக்கு கொடுக்க வேண்டிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொன்னேன்ல. அதே மாதிரி வந்து இந்தியாவில் கால் சென்டர்ஸ், அதாவது அந்த ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இந்தியாவில் தான் வந்துட்டு என்னென்னா எஜுகேட்டட் யூத்து இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கால் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே எது மூலமாக நடக்குது அப்படின்னா டெக்னாலஜி, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக தான் வந்து இந்த மேகசின் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்புறம் கால் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக தான். ஓகேங்களா? இந்த ஐடி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி, அக்கௌண்டிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க், இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவில் ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்தியாவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்துட்டு இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது 2 செக்டார் இருக்குது, ஆர்கனைஸ் செக்டார் அப்புறம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். ஓகேங்களா? இது வந்து நம்ம செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆர்கனைஸ் செக்டார்னால் என்ன, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னால் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப்ஸ் டு அட்ராக்ட் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு நாடு வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த எம்என்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எம்என்சிஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னா எம்என்சிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எம்என்சிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அதிகமாகணும், அதுக்காண்டி நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறத தான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை எக்ஸ்க்ளூசிவாக வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து பர்டிகுலராக வந்து எம்என்சிஸ்க்கு வந்து கொடுக்குறோம். இந்த ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ரோடு, டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், ரீக்ரியேஷனல் அண்ட் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கும். இதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது வந்து பர்டிகுலராக எம்என்சிஸ்க்கு போகுது ஓகேங்களா. ஸோ இந்த எம்என்சி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் எந்தெந்த கம்பெனி அதோட கம்பெனியை வந்து வச்சுருக்கோ, எந்தெந்த கார்பரேஷன் அதோட கம்பெனியை வச்சுருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு 5 வருஷத்துக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா. அவங்க அந்த கம்பெனி செட் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் வந்து பே பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா. அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் லாஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. அதாவது லேபர் லா அப்படின்னு பார்க்கும்போது செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலே பார்த்துருப்போம். அந்த சாப்டர் போய் பார்க்கலன்னா இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதுவும் முடிய போகுது. என்னதான் இருந்தாலும் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொண்டு வராங்க. எதில் அப்படின்னா லேபர் லாஸ். லேபர் லா அப்படின்னு வந்து இந்தியாவில் ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா எல்லா லேபர்ஸும் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துட்டு இத்தனை ஹவர்ஸ் தான் 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். இவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ஒர்க்கு கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி லேபர் லாஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த எம்என்சிக்காண்டி சில ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராங்க. ஓகே, நீங்கள் வந்து எங்கள் லேபர்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஓகேங்களா. அடுத்து எம்என்சியோட மெயினான ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேபர்ஸை வந்து ஒரு டெம்பரரியாக ஹையர் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு விக்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு வைங்க. விக்ஸ் கம்பெனினா அதோட சேல்ஸ் வந்து எப்போ அதிகமாகும் அப்படின்னா வின்டர் சீசன்லேயும் ரெய்னி சீசன்லேயும் தான் வந்து அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் வந்து அதிகமாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் எந்த டயத்தில் அதிகமாக இருக்கோ அந்த டயத்தில் மட்டும் அதிகமான லேபர்ஸ் வந்துட்டு வேலைக்கு வச்சுக்கலாம். மித்த டைமில் வந்துட்டு அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க ஓகேங்களா. டெம்பரரியாக ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா மித்த நேரமும் இவ்வளோ லேபர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் சம்பளம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்லாம் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எம்என்சிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா the struggles for the fair globalization ஓகேங்களா. people with educational skill wealth made use of the opportunities ஓகேங்களா. அதாவது இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு யார் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த ஒரு ப்ராசஸ் வந்து யார் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எஜுகேஷன் இருக்கவங்க, நல்லா படித்தவங்க, ஸ்கில்லு அதாவது நல்ல அறிவு இருக்கிறவங்க, அப்புறம் நல்ல வெல்தியான பீப்புள், நல்லா பணம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த குளோபலைசேஷனோட அந்த ஒரு பெனிஃபிட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஆனால் மெனி பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ண முடியல, அதாவது புவர் பீப்புள், அப்புறம் அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட், இவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியல, இவங்களால என்ன பண்ண முடியலன்னா தே ஆர் அனேபிள் டு கெட் தட் பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களால வாங்க முடியல ஓகேங்களா. அடுத்தது ஃபேர் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஓகேங்களா. எல்லாருக்குமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேர் குளோபலைசேஷன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர் லேபர் லாஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் ஓகேங்களா. அதாவது ஒர்க்கர்ஸ் கெட் தேர் ரைட்ஸ். லேபர் லாஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த இத்தனை மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், இவங்களுக்கு இந்த சண்டேஸ்லாம் லீவு, இவங்களுக்கு வந்து இந்தந்த அக்கேஷன்ஸ் வந்தால் லீவு, பெய்டு லீவு, மெடிக்கலுக்கெல்லாம் மெடிசன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாம் தான் வந்து லேபர் லாஸ். இந்த லேபர் லாஸ்லாம் வந்து யூஸ்வலாக எதில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் செக்டாரில் ஃபாலோ பண்ணுவாங்க, அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த குளோபலைசேஷனோட பெனிஃபிட் போகணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லேபர் லாஸ் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஆனால் இது வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களே வந்துட்டு நீங்கள் லேபர் லாஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு எம்என்சிகிட்ட சொல்லும்போது ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. இது சும்மா பேச்சுக்கு வேணால் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. கவர்மெண்ட் ஷுட் சப்போர்ட் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் ஓகேங்களா. அதாவது சின்ன ப்ரொடியூசர்ஸ், சின்ன லோக்கல் ப்ரொடியூசர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, இவங்க எல்லாரையும் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாரையும் என்ன
வரும்னா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் என்னன்னா, மித்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, மித்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஓட சேர்ந்து இந்த WTOவோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்காங்கல்ல. டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஒரு மாரி இருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே அன்ஃபேரா இருக்காங்க. ஓகேங்களா? இந்த WTO அப்படிங்கிறது. ஸோ ஒரு கண்ட்ரி நெனச்சா மட்டும் இது முடியாது. அத விட்டுட்டு மித்த எல்லா கண்ட்ரியும், அதாவது எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சேர்ந்து இந்த WTOவை எதிர்த்து போராடணும். ஓகேங்களா? அப்புறம் WTOவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். நெகோசியேஷன்னா வந்துட்டு பேச்சுவார்த்தை. ஓகேங்களா? என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, ஃபேரர் ரூல்ஸ் வந்து வேணும். டெவலப்டு கண்ட்ரீஸு என்ன ரூல்ஸோ அதுதான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும். அந்த மாரி வந்து எங்களுக்கு ஃபேரர் ரூல்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் தான் வந்து இவங்களோட ஒரு மெயின் பாயிண்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபேர் குளோபலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு வேணும்னா. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.